சார் இப்போ கிட்டத்தட்ட 97லேருந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னு. இப்போ பொதுவாக அந்த நாடி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய இந்த பிறவி முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஓலைச்சுவடியில் அவங்களுடைய வாழ்க்கை எதுவுமே இருக்காது, எதுவுமே எழுதப்படாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. இப்போ அவங்க வந்து சில பேர் வந்து இறக்கிறதுக்கான விஷயங்களும் ஓலைச்சுவடிகளில் இருக்கும். ஸோ இந்த நேரங்களில் உங்களுக்கு இந்த கண்டம் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு கூட நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒருத்தர் கேட்க வராரு, அதுக்கு நீங்கள் பார்க்கும்போது அப்படி ஒரு ஓலைச்சுவடி வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க, என்ன சொல்வீங்க அவர்? எதில் ஒரு மனிதனுக்கு அதிகபட்சமாக பயம் வரும்? மரணம். மரணம் மட்டும்தான் பயம் வரும். வேற என்ன வேற எதை கண்டவன் பயப்பட போகிறான்? ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம், இப்போ என்ன மாரி ஆள்லாம் என்ன வச்சுக்கேன், நான் என்ன யோசிப்பேன்னா, உயிரோட இருக்கமா எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம். ஒரு கடைசி எண்ட் ஆஃப் பாயிண்ட் தான் வந்து மரணம். அந்த மரணத்தை பற்றி இது வரைக்கும் நான் யாருக்கும் நான் ஓப்பனாக சொன்னது இல்லைங்க. ஏன்னா சொல்கிறதுக்கான ஒரு அதில் இன்னொரு சொல்கிறதுக்கான ஒரு அதிகாரம் எனக்கு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். மகரிஷி சொல்லியிருந்தாலும் கூட அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் இதை சொல்லாத மறைக்கவும் முடியாது. அப்போ இதை வந்து ஒரு சூசகமாக ஒரு மறைமுகமாக இந்த வயசில் இந்த காலகட்டங்கள் வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. எதுலையுமே யாரையும் நம்பாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. பயணங்களாக இருக்கட்டும், சாப்பிடக்கூடிய ஃபுட்டாக இருக்கட்டும், உடம்புல ஒரு சின்ன ஏதாவது ஒரு பெயின் வந்தால் கூட நீங்கள் கை வைத்தியம் பார்த்துக்காதீங்க. உடனடியாக அது சம்மந்தப்பட்ட டாக்டரை போய் பார்த்துருங்க. எந்தெந்த முறையில் அவங்கள வந்து நம்ம வார்னிங்காகவும் இருக்கணும், ஒரு அந்த மெசேஜ் நம்ம வந்து எந்த விதத்தில் அவங்களுக்கு கன்வே பண்ணணுமோ அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறோம்.